இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலுடைய கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் அன்பின் தன்மையை, அன்பின் பண்புகளை, புனிதத்தை மிக அற்புதமாக எடுத்துரைத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே இந்த அன்பு என்ற இந்த 3 எழுத்திற்குள்ளாக இந்த உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்று இந்த உலகம் இயங்குகிறது, பாதுகாப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அன்புதான். இந்த அன்பு இல்லை என்று சொன்னால் மனிதன் இந்த உலகில் வாழ முடியாது, இயங்க முடியாது, பாதுகாப்போடு இருக்க முடியாது. கடவுள் அன்பாய் இருக்கின்றார். எல்லா மதங்களும் இந்த அன்பை பற்றி தான் போதிக்கின்றன. எல்லா மதத்தினுடைய புனித நூல்களும் இந்த அன்பின் சித்தாந்தத்தில் தான் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நமது திருச்சபை மற்றும் இறை வார்த்தை விவிலியம் நமக்கு அன்பை 3 பரிணாமங்களில் நாம் பார்க்கின்றோம். ஒன்று, கடவுளை நாம் முதலில் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கின்றார், வாழ வைத்திருக்கின்றார். இந்த வாழ்வை ஆசீர்வாதமாக கடவுள் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் கடவுளை முதலில் அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்ய முடியாதவர் கண்டிப்பாக தன்னை அன்பு செய்யவே முடியாது. அவர் எப்பொழுதுமே தன்னை பற்றிய ஒரு குறைந்து மதிப்பீடு செய்வார், தரக்குறைவாக. எப்பொழுதுமே அவர் அந்த தாட்சியோடு, அந்த பல்வேறு குறைகளோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கடவுளை அன்பு செய்கின்ற பொழுதுதான் நம்மை நாம் அன்பு செய்ய முடியும். நமக்குள் இருக்கின்ற அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடவுளை அன்பு செய்யாதவர் கண்டிப்பாக தன்னை அன்பு செய்யவே முடியாது. தன்னுடைய நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு அவரால் வாழவே முடியாது. அதனால தான் சில பேரை நாம் பார்க்கின்றோம், அவருடைய வாழ்க்கை முறை பார்க்கின்ற பொழுது நமக்கு கவலையாக இருக்கும். எல்லா ஆசீர்வாதமாக இருக்கும், ஆனால் அவர்களால் வாழ முடியாது. காரணம், தங்களை அன்பு செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழவே முடியாது. ஏனென்று சொன்னால் அடிப்படையிலே அவர் கடவுளை அன்பு செய்யவில்லை. கடவுளை அன்பு செய்யாதவர் தன்னை அன்பு செய்யவே முடியாது. 3ஆவதாக, தன்னுடைய சுற்றம். எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம், எனக்கு டென்ஷனாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. வீட்டில் போனால் இந்த வார்த்தை அடிக்கடி நமக்கு பயன்படும். வீட்டில் உள்ளவங்க சொல்லக்கூடிய டென்ஷனாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, நிம்மதியே இல்லை. எனவே கடவுளையும் நம்மையும் அன்பு செய்ய முடியாதவர் தன்னைத்தானே அன்பு செய்ய முடியாது. கண்டிப்பாக தன் குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்யவே முடியாது. அன்பு எப்படிப்பட்டது? பொறுமையானது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுதான் உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பினுடைய தன்மைகளை எல்லாம் மிக அற்புதமாக அழகாக நாம் வாசிக்கிட்டோம். ஒருவர் உண்மையாக அன்பு செய்கிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே தியாகம் செய்வார். கடவுள் இந்த உலகின் மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே மகனையே நமக்கு கொடுத்தார். அன்பு என்பது என்ன? உள்ளதை கொடுப்பது, உள்ளதை கொடுத்து உள்ளத்தையும் கொடுப்பது, உள்ளத்தையும் கொடுத்து உயிரையும் கொடுப்பதே உண்மையான அன்பு. அதுதான் இயேசு காட்டிய அன்பு. சிலுவையில் நாம் பார்க்கக்கூடிய இயேசுனுடைய அன்பு உண்மையான அன்பு. அவர் உள்ளத்தை கொடுத்தார், உள்ளதையும் கொடுத்தார், இறுதியாக தன் உயிரையும் கொடுத்தார். அதுதான் உண்மையான அன்பு. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புதான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது, இந்த உலகத்தை பாதுகாப்போடு வைத்திருக்கிறது என்று சொன்னால் அன்புதான். கடவுளை அன்பு செய்வோம், நம்மை நாம் அன்பு செய்வோம், நமது குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லோரையும் அன்பு செய்வோம். ஆம்.